சிந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வகுப்பு 96. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றோம். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற புருடார்த்தங்களை நாம் அறியும் வண்ணம் விளக்கம் செய்து குறள் நூல் தந்த வள்ளுவப் பெருந்தகையினுடைய பாதார விந்தங்களை உச்சியிலும் உலத்திலும் பொருத்தி வணங்கி மகிழ்கின்றோம். வள்ளுவருடைய உண்மை மிகுந்த குறள்களுக்கு மிக தெளிவான உரை செய்து நம் இனத்துக்கு வழிகாட்டுகின்ற பரிமேலழகர் திருவடிகளை போற்றி வணங்குவது நம்முடைய கடமையாகும். இந்த உயர் வள்ளுவம் என்கின்ற சங்கமத்தை ஆரம்பித்து பல காலமாய் அதை அக்கறையோடும் விருப்போடும் செயல்படுத்தி வருகிற குழுவினருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் என்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த குறள் வகுப்பினை நம்முடைய வாழ்வின் நெறிப்படுத்தும் வகுப்பாக கொண்டு இந்த பொருள் நிரப்புகிற எண்ணமுள்ள காலத்திலும் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு பயன்பெறுகிற அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் என்றைக்கும் குறித்தாகும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். குறள் நூலை 3 பெரும் பிரிவுகளாக வள்ளுவர் பெருந்தகை பிரிக்கிறார். அறம், பொருள், இன்பம் என்று அந்த 3க்கும் முப்பாலாய் பெயரை சூட்டுகிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பெயர் சூட்டுகிறார். வீடு குறிப்பாலே உணர்த்தப்படுகிறது என்று பரிமேலழகர் உரைப்பாயிரத்திலே நமக்கு விளக்கம் செய்கிறார். புறவரம் காரணமாக இருக்க வீடு காரியமாகும் என்றபடியால் காரணத்தை சொல்லி காரியத்தை சொல்லாமல் விடுகிறார். சொல்லாமல் விடுவதற்கு காரணம், வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைக்குடையது. ஆகவே அதை இலக்கணமாக பேச முடியாது என்ற காரணத்தினாலே வள்ளுவராலே வீடு என்கின்ற அந்த தனிப்பகுதி நேரடியாக சொல்லாமல் தவிர்க்கப்படுகிறது என்கின்ற விவரத்தை எல்லாம் நாம் படித்தோம். அதிலே வள்ளுவர் தந்த அறத்துப்பால் அது 4 இயலை கொண்டது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்கள். பாயிரவியல் நூலுக்கு பொதுவானது. ஊழியல் அந்த இடத்திலே வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டது என்று இந்த 2 இயல்களையும் தவிர்த்தால் இல்லறவியல், துறவரவியல் என்கின்ற 2ம் தான் அறத்துப்பாடாக கருதப்படுகிறது என்று நாம் கண்டோம். அந்த அறத்துப்பாடினுடைய அடிப்படைகளை எல்லாம் ஓரளவு நாம் கற்றிருக்கிறோம். அறத்துப்பாலை தொடர்ந்து பொருட்பாலும் காமத்துப்பாலும் அடுக்கப்படுகின்றன. நம் பெரியவர்கள் அதற்கு தெளிவான விளக்கம் சொல்கிறார்கள். இம்மை, மறுமை, வீடு ஆகிய 3ம் தருவதனாலே அறத்துக்கு முதலிடமும், இம்மை மறுமை என்கின்ற 2ம் தருவதனாலே பொருளுக்கு 2வது இடமும், இம்மை இன்பத்தை மட்டும் தருவதனாலே காமத்துக்கு 3வது இடமாக அந்த வரிசை அடுக்கப்பட்டதால் தான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்கின்ற அந்த முறைமை சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற விவரத்தை நாம் ஏற்கனவே கண்டு கொண்டோம். இதிலே பொருளும் இன்பமும் அறத்தினுடைய கூறுகளாக கருதப்படுபவை. பொருள் இல்லாவிட்டால் அறத்துப்பாலிலே இல்லறத்தை நடத்த முடியாது. இன்பம் இல்லாவிட்டால் இல்லறம் சிறக்காது. ஆகவே பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகளாக கருதப்படுபவை. ஆகவே பொருள், இன்பம் என்று தனிப்பால்கள் அமைத்தாலும் திருக்குறளை பொருநூலென்றோ காம நூலென்றோ சொல்லாததற்கு காரணம் அது அறத்தினுடைய கூறுகளாக இருப்பதுதான் என்பதை பரிமேலழகர் பல இடங்களிலே நமக்கு விளக்கம் செய்திருக்கிறார். அந்த வகையிலே பொருட்பாலுக்குள்ளே நாம் இப்பொழுது நுழைந்திருக்கிறோம்.
பொருட்பால் என்பது நிர்வாகம் பற்றி பேசுகிற பகுதி. நிர்வாகத்துக்கென்று தனி நூலமைத்த, அதுவும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நிர்வாகத்திறன் பற்றி தனியே ஒரு நூலமைப்பில் சொல்லி இருக்கிற அந்த பகுதி என்பது நம் தமிழர்களுக்கு பெருமை தருகிற ஒரு பகுதி. தமிழர்களுடைய நிர்வாகம் என்று இந்த பொருட்பாலை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிர்வாகம் பற்றி இன்றைக்கு பல நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய திருவள்ளுவருடைய பொருட்பாலிலே இருக்கக்கூடிய நிர்வாகம் என்பதிலே இருக்கிற வேறுபாடு என்னவென்று கேட்டால், பொருள் என்று வந்துவிட்டாலே நீதியை தொலைத்து விடுவோம். அப்படி இல்லாமல் அறத்திலே நின்று பொருளை தேடுதல் என்கின்ற அடிப்படைதான் பொருட்பாலினுடைய தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. ஆனால் அங்கு கூட தான் சார்ந்த ஒரு குழுவினை காக்கும் பொருட்டு ஒரு சில அறமீறல்களை அறமாக்கி கொடுத்திருக்கிறார் வள்ளுவர் என்பதை நாங்கள் போக போக படிப்போம். அந்த அறமீறல்கள் என்பது சுயநலத்தினால் செய்யப்படுகிற அறமீறல்கள் அல்ல, தான் வாழ வேண்டும் என்று செய்யப்படுகிற அறமீறல்கள் அல்ல. தன்னை சார்ந்த குழுவினரை வேறு குழுவினர் அழித்துவிடக் கூடாது என்பதற்காக செய்யப்படுகிற விடயம் என்கின்றது பற்றி நாங்கள் போக போக இன்னும் தெளிவாக படிப்போம். அந்த வகையிலே பொருட்பாலுக்குள்ளே நுழைகிறோம். அதனுடைய முதல் அதிகாரமாக இறைமாட்சி என்ற அதிகாரத்தை வைக்கிறார். அதற்கு முன்பு ஒன்றை சொல்ல வேண்டும். பொருட்பாடும் 3 இயல்களாக பிரிக்கப்படுகிறது. அறத்துப்பால் 4 இயல்களாக பிரிக்கப்பட்டன. அதிலே பாயிரம் என்பது நூல் முழுவதற்கும் பொது என்று வைத்துக் கொண்டோமானால் அறத்துப்பாலிலே 3 இயல்கள் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். பொருட்பாலிலும் 3 இயல்கள் இருக்கின்றன. பாயிரத்தை சேர்த்தால் இங்கேயும் 4 இயல் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பொருட்பாலினுடைய 3 இயல்களிலே 3 இயல்களையும் 3 அடிப்படை நிர்வாகத்தை வைத்து திருவள்ளுவர் அமைத்திருக்கிறார். அதிலே ஒன்று நிர்வாகத்தை நடத்துகிற தலைவன். ஒரு தலைவன் முடிவெடுக்கிற தலைவனாக ஒருவன் இல்லாமல் நிர்வாகம் சிறக்காது என்பது வள்ளுவருடைய கருத்தாக இருந்திருக்கிறது. 1000 தான் துணை இருந்தாலும், 1000 தான் வேறு வேறு பகுதிகள் இருந்தாலும், இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும். அவன்தான் நிர்வாக தலைவனாக கருதப்படுகிறான். ஆகவே அவனுடைய நற்குண நற்செய்கைகளை சொல்வதற்கான இயலாக முதல் இயலை அரசியல் என்று தலைப்பிட்டு வைத்திருக்கிறார். அப்படி நிர்வாகத்தை நடத்துகிற தலைவன் தனியொருவனாக முழு நிர்வாகத்தையும் நடத்த முடியாது. நிர்வாகத்தை நடத்துவதற்கான துணைகள் வேண்டும். தலை என்ற உறுப்பு நமக்கு இருந்தாலும் அதனுடைய உத்தரவை ஏற்று செயல்படுவதற்கு கை, கால் போன்ற மற்றைய உறுப்புகள் எப்படி நமக்கு துணை செய்கின்றனவோ அதுபோல ஒரு நிர்வாக தலைவனுடைய உத்தரவுகளை ஏற்று செயல்படத்தக்க பிற அங்கங்களும் நிர்வாகத்திலே உண்டு என்பதை அரசியலினுடைய முதல் அதிகாரத்திலேயே வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற 6 அங்கங்கள் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டும். 6ம் இருக்க வேண்டும். 6லே 4 இருக்கிறது, 5 இருக்கிறது என்பதெல்லாம் பகுதிகளாக கொள்ளப்பட முடியாதவை என்பதை சொல்லுகிறார். 6ம் உடையான் அரசரில் ஏறு என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த 6 அங்கங்கள் விவரங்களை சொல்வதற்காக 2வது இயலை அமைத்துக் கொள்கிறார். முதல் இயல் அரசியல் என்று பிரிக்கப்பட்டது. 2வது இயல் அங்கவியல் என்று பிரிக்கப்பட்டது. இந்த 6 அங்கங்களினுடைய சிறப்புகள் அந்த 2வது இயலிலே சொல்லப்படுகின்றன. இவற்றோடு அரசியலும் சொல்லி அங்கவியலும் சொன்னால் நிர்வாகம் முற்று பெற வேண்டும். ஆனால் அரசியலுக்குள்ளும் பொருத்த முடியாத, அங்கவியலுக்குள்ளும் பொருத்த முடியாத, அதே நேரத்திலே நிர்வாகத்தோடு தொடர்பு பெற்ற வேறு சில விஷயங்கள் இருப்பதை வள்ளுவர் இனம் காண்கிறார். அவற்றை அரசியலுக்குள்ளே கொண்டு போய் செலுத்தினால் அதனுடைய செறிவு குறையும், அங்கவியலுக்குள் செலுத்தினாலும் அதனுடைய செறிவு குறையும். ஆகவே அதற்கு தனி இயல் அமைப்பது நல்லது என்று கருதி அதற்கு தனி இயல் அமைக்கிறார். இந்த இயலமைப்புகள் எல்லாம் ஆறால் அமைக்கப்பட்டது என்பது பற்றிய ஆராய்ச்சிகள் எல்லாம் பல பேர் செய்கிறார்கள். எனக்கு அது பற்றி அக்கறை இல்லை.
வள்ளுவ நூலை படிக்கிற பொழுது, பரிமள உரையோடு படிக்கிற பொழுது, அதிலே எப்படி நூல் வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் வள்ளுவருடைய வகுப்பாகவே கொண்டுதான் செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே வள்ளுவர் இது ரெண்டுக்குள்ளும் வைக்க முடியாத நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை, அரசியல் அங்கவியலோ தவிர்ந்த வேற விஷயங்களை தனியே தொகுக்கிறார். ஒளிந்தவற்றை தொகுக்கிறபடியால் அதற்கு ஒளிவியல் என்று பெயர் வைக்கிறார். மொத்தத்திலே அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்ற 3 பகுதியோடு பொறுப்பால் நிறைவுறுகிறது. அதிலே அரசியல் 25 அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது என்று பரிமேலழகருடைய உரையிலே பார்த்தோம். அதிலே முதல் அதிகாரமாகத்தான் இறைமாட்சி என்ற அதிகாரத்தை வைக்கிறார். ஒரு தலைவனுடைய நற்குண நற்செய்கைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற செய்திகளை தெளிவாக நமக்கு சொன்னார். 6 அங்கங்களை கொண்டவனாக இருக்க வேண்டும், 7 குணங்களை கொண்டவனாக இருக்க வேண்டும், அறத்தின்பால் ஈடுபாடு உள்ளவனாக இருக்க வேண்டும், செவிகேற்ப செய்தி சொன்னாலும் அதை பொறுத்து ஏற்று வழிநடக்கிறவனாக இருக்க வேண்டும் என்ற பொதுவான செய்திகள் பலவற்றை இறைமாட்சி என்ற அதிகாரத்திலே நாம் கண்டு கொண்டோம். அதற்கு பிறகு இந்த 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 அரசியலோடு சம்பந்தப்பட்ட, ஆனால் அரசியலுக்கு மட்டும் என்று இல்லாத எல்லாவற்றுக்கும் உரியதான 4 அதிகாரங்களை தொடர்ந்து வள்ளுவர் அடுக்குகிறார். அது ஏன் இந்த இடத்திலே அடுக்கப்படுகிறது என்றால், கல்வி, அறிவு என்கின்ற 2 விஷயங்களும் அரசனுக்கு தேவையான பண்புகளாக, தேவையான விடயங்களாக இறைமாட்சியிலே சொல்லப்பட்டுவிட்டன. அதிலே இன்னும் பல இயல்புகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த கல்வியும் அறிவும் 6 அங்கங்களையும் காப்பதற்கு அரசனுக்கு அவசியம். இவை 2ம் 6 அங்கங்களுக்கும் உரியன என்று பரிமேலழகர் எழுதுகிறார். ஆகவே 6 அங்கங்களுக்கும் உரியதாகிய இந்த கல்வியையும் அறிவையும் நிர்வாகம் தொடர்பான இந்த இடத்திலே சொல்வதுதான் பொருத்தம். ஆனால் கல்வியும் அறியும் நிர்வாகத்திற்கு மட்டும்தான் உரியன என்பது அல்ல. எல்லா இயலிலே உள்ளவர்களுக்கும் அது தேவை என்ற கருதினாலும் பொருத்தப்பாடு கருதி இங்கே வைப்பதுதான் சிறப்பு என்று வள்ளுவர் பெருந்தகை கருதுகிறார். ஆனால் அப்படி இங்கே வைக்கப்பட்டாலும் அது எல்லாருக்கும் உரியது என்பதை உணர்த்த வேண்டிய அவசியத்தையும் உணர்ந்த காரணத்தினால் இந்த கல்வி அறிவு பற்றி சொல்வதற்காக 4 அதிகாரங்கள் அமைக்கிறார். ஒன்று கல்வி, அடுத்தது கல்லாமை, அடுத்தது கேள்வி, அடுத்தது அறிவுடைமை என்று நாம் பெறக்கூடிய அறிவை 4 விடயங்களாக அழுத்திச் சொல்கிறார். முதல் 2ம் ஒரே விஷயங்கள் தான், கல்வி, கல்லாமை. கல்வி என்பது கல்வியினுடைய சிறப்பு முழுவதும் நமக்கு 10 குறளிலே வகுத்து சொல்லிவிடுகிறார். கல்லாமை என்பது கல்லாமல் இருப்பதனுடைய இழிவு பற்றி சொல்லுகிற அதிகாரம். கல்லாமை என்பது கல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அதிகாரம் இல்லை, கல்லாமல் இருப்பதனுடைய இழிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். பரிமேலழகர் அது பற்றி எழுதுகிற பொழுது விதிமுகத்தானும் எதிர்முகத்தானும் இந்த செய்திகள் சொன்னால் ஒரு செய்தி மனிதருடைய மனதிலே ஆழப்பதியும் என்றபடியால் 2 அதிகாரங்களை அதற்காக செலவழிக்கிறார் வள்ளுவர். நீங்களே நினைத்து பாருங்கள், நம் வாழ்வியலினுடைய முழு செய்தியையும் 133 அதிகாரத்துக்குள்ளே அமைக்க வேண்டும். அதிலே 2 அதிகாரம் கல்விக்கு ஒதுக்குகிறார் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிலேயே கூட இந்த 10 குறள்களுக்குள்ளே கல்வி, கல்லாமை 2ஐயும் சேர்த்து சொல்லி இருக்கலாம். ஏற்கனவே சீட்டு ஒதுக்குவதிலே பிரச்சனை இருக்கிறது. 133க்குள்ளே மொத்த வாழ்வும் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கவும் 2 இடங்கள் அதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். 2 அதிகாரங்கள் வைக்கிறார். ஏனென்றால் அது ஆழச் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய கருத்து. கற்பதனுடைய சிறப்பும் கல்லாமையினுடைய விழிவும் சொல்வதற்காக 2 அதிகாரங்கள் வைக்கிறார். அதற்கு பிறகு கேள்வி என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். இன்றைக்கு அதைத்தான் படிக்கப் போகிறோம். பிறகு இவற்றால் வருவதாகிய அறிவு என்று 4 அதிகாரங்களை இதற்காக ஒதுக்குகிறார். கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்கின்ற 4 அதிகாரங்கள்.
ஒரு ஒரு அடிப்படையிலே ஒரு விஷயம்தான் படித்தல் என்கின்ற அல்லது அறிவு பெறுதல் என்கின்ற ஒரு விஷயத்தை 4 அதிகாரங்கள் வைத்து சொல்கிறார் என்றால் அதனுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்றலினுடைய அவசியத்தை எவ்வளவு தூரம் வள்ளுவர் அழுத்திச் சொல்கிறார் என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். 4 அதிகாரங்களை அதற்கு ஒதுக்குகிறார். அதிலே கல்வி என்ற அதிகாரம் நாங்கள் ஏற்கனவே படித்து முடித்திருக்கிறோம் என்ற வார்த்தையை எப்பொழுதும் ஒரு விபச்சாரத்துக்கு சொல்கிறேனே தவிர அது ஒரு காலமும் உண்மையாகாது. எவ்வளவு படித்தாலும் அது ஒரு காலமும் உண்மையாகாது. அதற்கு மேலே படிப்போர் இடம் கட்டாயமாக இருக்கும். வார்த்தைகளுக்குள் அடக்கி சொல்வதற்காக சொல்கிறேன். அதிலே கல்வி என்ற அதிகாரத்தை நாம் படித்து முடித்திருக்கிறோம் அல்லது பார்த்து முடித்திருக்கிறோம். அதற்கு பிறகு கல்லாமையினுடைய இழிவுகள் பற்றியும் சென்ற முறையும் அதற்கு முதல் வகுப்புகளிலேயும் படித்தோம். ஆகவே கற்றல் அவசியம் என்ற உண்மை நமக்கு தெரிந்து போகிறது. அதற்கு பிறகு வள்ளுவர் கொண்டு வந்து வைக்கிற அதிகாரம் தான் கேள்வி. எனக்கு பிற மொழிகளிலே ஆட்சி இல்லாதபடியால் விவரம் தெரியவில்லை. உங்களிலே பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். கேள்வியை அறிவின் ஒரு கூறாக அமைக்கிறது என்பது அதுவும் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை பிரித்து எடுத்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியப்படத்தக்க விஷயம். நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற இந்த 5 உறுப்புகளிலேயும் நேரடியாக கல்வியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய உறுப்புகள் 2. அதிலே ஒன்று கண், மற்றது செவி. மற்றவற்றின் ஊடாகவும் அறிவை பெறுகிறோம். வாசனை என்ற அறிவு, ஒத்தொடுதல் உணர்ச்சி என்கின்ற அறிவு, இப்ப நாக்காலே சுவை என்கின்ற அறிவு பெறப்பட்டாலும் கூட நேரடியாக அறிவின் கூறுகளை உள்வாங்குகிற கருவிகளாக கண்ணும் காதும் இருக்கின்றன. அதனாலேதான் கண்ணுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். விருப்பமானவர்களை கண்ணே என்று அழைக்கிற முறைமை அதனாலேதான் வந்தது. அந்த கண்ணினுடைய அவசியத்தை கல்வியிலே நாம் காண்கிறோம். கண் இல்லாவிட்டால் கல்வி கற்பதிலே இருக்கிற கஷ்டம். கண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று தொடங்கி வள்ளுவர் சொன்ன விஷயத்தை படித்தோம். இப்பொழுது காதினூடாக பெறுகின்ற அறிவு பற்றி சொல்லப் போகிறார். அதுதான் கேள்வி என்று இடப்படுகிறது. நான் முன்பே பல வகுப்புகளிலே சொல்லியிருப்பேன். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 உறுப்புகளும் 5 பூதங்களோடும் தொடர்புடையவை. நேரடியாக நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற உறுப்புகளூடாக பூதங்களூடாக வருகிற அறிவை பெறுவதற்குத்தான் 5 கருவிகள் நமக்கு பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதிலே செவிக்கு தொடர்பான பூதம் எது என்றால் ஆகாய பூதம். செவிக்கு தொடர்பான பூதம் ஆகாய பூதம். ஆகாய பூதம்தான் பூதங்களுக்குள்ளே மிக நுண்மையானது. உங்களுக்கு தெரியும், நிலம், அதுக்கு பிறகு நீர், அதுக்கு பிறகு தீ, அதற்கு பிறகு காற்று, அதற்கு பிறகு ஆகாயம். இதுதான் அந்த வரிசை ஒழுங்கு. கீழிருந்து நேராக அல்லது மேலிருந்து கீழாக என்றால் ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம் என்று வரும். ஆகவே மேலே போக 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 நுண்மை உருவது இயல்பு. அந்த நுண்மையினால் தான் அது மேலே மேலே போகிறது. அதிலே ஆகாய பூதம் என்பது நமக்கு விளங்க முடியாத ஒன்று. எப்படி கடவுளை விளங்குவதிலே சிரமம் இருக்கிறதோ அப்படி ஆகாய பூதத்தை விளங்குவதிலேயும் சிரமம் இருக்கிறது. விஞ்ஞானம், அறிவு என்று இன்றைக்கு பலபட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆகாயம் பற்றிய அறிவு என்று பார்த்தோமானால் நாங்கள் இன்னும் பூச்சியத்துக்கு அண்மையிலே தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகாயம் என்பது ஒரு பொருள் என்பதை முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயம் என்பது ஒரு பொருள். நாத்திகர்கள் ஒரு காலத்திலே ஆகாய பூதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது காட்சிக்கு உட்படாத காரணத்தினாலே அப்படி ஒன்று இல்லை என்றார். ஆனால் விளக்கமுள்ள தத்துவக்காரர்கள் ஆகாயத்தை பூதமாக ஒத்துக்கொண்டார்கள். அப்படி ஒத்துக்கொண்டு அவர்கள் ஆகாய பூதத்தினுடைய நுண்மையை ஆராய்கிறார்கள். அது ஒரு பொருளா பொருள் இல்லையா? ஆகாயம் என்பது பல பேருக்கு அதிலே இன்றைக்கும் குழப்பம் இருக்கிறது. பிரியமானவர்களுக்காக சொல்லுகிறேன். ஆகாயம் என்ற உடனே நாம் அண்ணாந்து மேலே பார்க்கிறோம். எங்களிலே பல பேருக்கு ஆகாயம் என்றால் இந்த மேலே நீளமாக தெரிகிற ஒரு பகுதி தான் ஆகாயம் என்று கருதுகிறோம்.
அது தவறு என்பதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயத்தை புரிந்து கொள்வது, காலத்தை புரிந்து கொள்வது எல்லாம் நம்முடைய அறிவை அகலிக்கின்ற வேலைகள். நாங்கள் மனதுக்குள்ளே ஒரு அச்சுக்குள்ளேயே பாடம் படித்து 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 காலம் என்றால் மணிக்கூடு கலண்டர் என்ற அளவிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. காலம் என்பதற்கு வரையறை கிடையாது. அதுபோலத்தான் ஆகாயம் என்பதற்கும் வரையறை கிடையாது. அப்படித்தான் இன்றைய நிலைமையிலே அடிப்படையிலே அதுதான் கருத்தாகிறது. அந்த ஆகாய பூதத்தை நாம் விளங்குவது என்பது ரொம்ப நுட்பமான விஷயம். எப்படி ஆண்டவனை விளங்குவதிலே சிரமம் இருக்கிறதோ அதுபோலத்தான் ஆகாயத்தை விளங்குவதிலேயும் சிரமம் இருக்கிறது. அது எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்று தெரியவில்லை. அது ஒரு பொருளா பொருள் இல்லையா என்று தெரியவில்லை. அது பொருள்தான் என்பதற்கு நிரூபணம் சொல்லுகிறார்கள். ஒரு பொருள் ஒரு இடத்திலே நிற்க வேண்டுமானால் அது இன்னொரு பொருளின் மேல் தான் நிற்கலாம். மேசையின் மேலே இருக்கிற டம்ளர் மேசையிலே நிற்கிறது, மேசை நிலத்திலே நிற்கிறது, நிலம் இன்னொரு ஊரிலே நிற்கிறது. இப்படி பார்த்து கொண்டு போனால் ஒரு பொருளை தாங்க இன்னொரு பொருளால் தான் முடியும். இந்த ஆகாயத்திலே அண்டங்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான நுட்பங்களுக்குள்ளே அதுதான் பெருநுட்பமாக கருதப்படுகிறது. இந்த அண்டங்கள் எல்லாம் ஆகாயத்திலே நிற்கிறபடியால் ஆகாயம் ஒரு பொருளாகத்தான் இருக்க வேண்டும். பொருள் இல்லாத ஒன்றில் மற்ற பொருள்கள் நிற்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆகாயம் ஒரு பொருள் தான். பிறகு ஒரு சிக்கல் வருகிறது. ஆகாயம் ஒரு பொருள் என்றால் பொருளுக்கு இருக்கிற வரையறையிலே ஒன்று, அதற்கு தொடக்கமும் முடிவும் இருக்க வேண்டும். அப்படியா இருந்தால் தானே அது ஒரு பொருள். அப்படியானால் ஆகாயத்தை பொருள் என்று சொல்லிவிட்டோமே, அதற்கான தொடக்கம் எங்கே முடிவெங்கே என்று கேள்வி கேட்டால் அது வேறு பெரிய பிரச்சனையா ஆகாது. தொடக்கம் இருக்கிறதா முடிவு இருக்கிறதா என்று இன்று வரை தெரியவில்லை. விஞ்ஞானிகள் அதற்கு கிட்டே கூட போகவில்லை. என்னென்னவோ ஊகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர உறுதியாக அவர்களாலும் பேச முடியவில்லை. நாம் சொல்லுகிற செவ்வாய்க்கு போனோம், சூரியனுக்கு போகிறோம் என்பதெல்லாம் நாம் இருக்கிற இடத்திலே இருந்து ரொம்ப பக்கமாக போவது போல. பால்வழி, அண்டங்களை தாங்கி நிற்கிற பால்வழி, பால்வழிகளை கொண்ட மொத்த ஆகாயம் என்பதையெல்லாம் சிந்திக்கிற பொழுது இந்த இடத்தூரங்கள் எல்லாம் உங்களுக்கு கோடிக்கணக்கான மைல் என்ற உடனே பிரமிப்பு ஏற்படுகிறது. ஆனால் ஆகாய வழி என்கின்ற அந்த அமைப்பை பார்க்கிற பொழுது நாங்கள் சென்றிருக்கக்கூடிய தூரம் என்பது புள்ளியளவான தூரம் கூட இல்லை என்கிற உண்மையை தெரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த ஆகாயத்தினுடைய நுட்பம் தெரிவது, அது பொருள் என்று தெரிகிறது, அதனுடைய தொடக்கம் முடிவு தெரியவில்லை. அந்த நுட்பத்தை தெரிகிற பொழுது ஆகாயத்தினுடைய உண்மையை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய இந்து மதத்திலே பஞ்சபூதங்களுக்கும் பஞ்ச தலங்கள் அமைத்திருக்கிறார்கள். நீர்த்தலம், நெருப்புக்குரிய தலம், நெருப்புக்குரிய தலமாக திருவண்ணாமலையும், நீருக்குரிய தலமாக திருவானைக்காவும் பஞ்சபூத தலங்கள் தனியே சொல்லப்படுகின்றன. அதிலே ஆகாய பூதத்துக்கான தலமாக சொல்லப்படுவதுதான் சிதம்பரம். அதனாலேதான் சிதம்பரத்துக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கோயில் என்ற சொல்லே சிதம்பரத்தை தான் குறிக்கும் என்று சைவர்கள் வகுத்திருக்கிறார்கள். சிதம்பரத்திலே தான் நாங்கள் போனால் சொல்லுகிறார்கள் சிதம்பர ரகசியம் பார்க்க வேண்டும் என்கிறார். சிதம்பர ரகசியம் என்பது ஆகாயத்தினுடைய நுட்பத்தை விளங்கிக் கொள்வதுதான். அது பற்றி நான் முன்பு பல தரம் சொன்னபடியால் விரிவாக சொல்லவில்லை. ஆகாயத்தினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்வது. அந்த கோயிலுக்கு போனால் பஞ்சாலத்தியை கொளுத்தி ஒரு இடத்தை காட்டுவார்கள். போகிற பல பேர் அதுக்குள்ளே ஏதோ ரகசியம் இருக்கிறது என்று கூர்ந்து கொண்டு பார்ப்பார்கள். ஆகாய வழியை உணருங்கள் என்பதுதான் அந்த ரகசியத்தினுடைய செய்தி. ஆகவே ஆகாயத்தினுடைய நுட்பம் நமக்கு தெரிகிறது. அப்படி நுட்பம் தெரிகிற பொழுதுதான் அந்த ஆகாய பூதத்தினுடைய அதிர்வை வாங்கக்கூடிய செவியினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆகாய பூதத்தினுடைய நுட்பம், அதிர்வுகளுக்குள்ளாக வருகிற நுட்பத்தை வாங்கக்கூடிய ஒரே கருவியாக நம் உடம்பில் பொருத்தப்பட்டிருப்பது செவி. நாங்கள் தத்துவங்கள் படிக்கிற பொழுது படிக்கிறோம், நாதம்தான் நமக்கு முதல் செய்தி, முதல் தத்துவமாக இருப்பது நாத தத்துவம். அந்த நாத தத்துவத்தை உள்வாங்கக்கூடிய பூதமாக இருப்பது ஆகாய பூதம். அந்த ஆகாய பூதத்திற்குள்ளே இருந்து நாத தத்துவத்தை வாங்கக்கூடிய உறுப்பாக இருப்பது செவி. ஆகவே செவியினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
நாதத்துக்கு ஓங்கார வடிவுண்டு என்று சொல்கிறோம். அதை வாங்குகிற செவிக்கும் அந்த வடிவுண்டு என்கிறார். ஒருவருடைய காதை பார்த்தீர்களேயானால் இந்த காது வடிவத்துக்குள்ளே ஓம் என்கின்ற அந்த அமைப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவன் மற்ற உறுப்புகளை எல்லாம் மூடி திறக்கக்கூடிய வகையிலே அல்லது அதனாலே வருகிற உணர்ச்சிகளை உள்வாங்கவோ வாங்காமல் இருக்கவோ கூட இயலுமாறு அமைத்திருக்கிறான். இந்த உடம்பு என்பதை முடித்திறக்க முடியுமா என்றால் முடித்திறக்க முடியாது. ஆனால் அதனுடைய உணர்ச்சியை நிறுத்த முடியும். ஊசி போடுகிற பொழுது கையை வலிந்து பிடித்துக் கொண்டோம் என்றால் அதிலே தெரிகிற வலி தெரியவில்லை. ஆகவே அந்த வலி தெரியாமல் பண்ணலாம். கண்ணை மூடி கண் பார்க்காமல் பண்ணலாம். அதே போல மூக்கு காது இவற்றுக்கெல்லாம் உண்டு. ஆனால் காதை மட்டும் நீங்கள் கையால் எடுத்து மூடினாலே ஒழிய அந்த சத்தத்தை கேட்காமல் பண்ண முடியாது. காதிலே சத்தம் உள்ளே போய்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த சத்தம் காதுக்குள்ளே தானாக போகிறபடிதான் கடவுள் அந்த உறுப்பையே படைத்திருக்கிறார். அப்படி உள்ளே போகிற அந்த சத்தம் உலகத்திலே இருந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் வெளியிலே போய்விடாமல் இருப்பதற்காகத்தான் காதுக்கு 2 மறைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காது என்ற இந்த உறுப்புக்கு பெயர், நாங்கள் காது என்றால் இதைத்தான் நினைக்கிறோம், காது என்பது இதுவல்ல என்று நாங்கள் தத்துவத்திலே படித்திருக்கிறோம். இப்படி 2ஐ வைத்ததற்கு காரணம், சத்தம் நீ கேட்க மறுத்தாலும் இந்த சத்தத்தை இது தடுத்து உனக்குள்ளே அனுப்பும். இதெல்லாம் கடவுளுடைய படைப்பு ரகசியங்கள். ஆகவே இந்த காது என்பதனூடாக நாம் வாங்குகிற செய்தி என்பது அறிவை நமக்கு தருகிற செய்தி. அப்படி காதினூடாக வாங்குகிற அறிவைத்தான் நாங்கள் கேள்வி அறிவு என்கிறோம். கேள்வி என்பது அதனால்தான் திருவள்ளுவர் அதை முக்கியப்படுத்தி ஒரு அதிகாரமாக வைக்கிறார். எப்பொழுதும் நான் சொல்வதுண்டு, காதின் கண் மூக்கு வாய் அவற்றினுடைய குறைபாடுகள் நமக்கு உடனே தெரிந்துவிடும். கண் பார்வை தெரியவில்லை என்றால் உடனே தெரிகிறது. மூக்கு மணக்கவில்லை என்றால் தெரிகிறது. அது கொரோனா வந்த உடனே எல்லாருக்கும் நன்றாகவே தெரிகிறது. வாயிலே சுவை இல்லாமல் போனால் தெரிகிறது. உடம்பிலே உணர்வில்லாமல் போனால் தெரிகிறது. காதிலே கேட்காமல் விடுவது என்பது நீங்கள் சொல்வது போல, நினைப்பது போல, இந்த சப்தத்துக்கு செவிடர்களாக இருக்கிறாரே அவர்களை தான் நாங்கள் காது கேளாதவர்கள் என்று நினைக்கிறோம். நாங்களும் காது கேளாதவர்கள் தான். இப்போ இந்த கண்ணாடியை கழட்டி விட்டால் எனக்கு வாசிக்க முடியாது, உங்கள் முகம் தெரியாது. ஆகவே கண்ணாடி போட்டதுனாலே எனக்கு தெரியும். நான் ஓரளவு குருடன், அரைக்குருடன் என்று சொல்லலாம். கண்ணாடியை இழந்து விட்டால் அரைக்குருடன். செவியிலேயும் இப்படி அரைச்செவிடர்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பல பேருக்கு அது தெரிவதில்லை. கண்ணாடி போடாவிட்டால் கண் தெரியவில்லை என்பது தெரிகிறது. செவியாலே வருகிற சத்தத்தை நாங்கள் சரியான முறையிலே உள்வாங்கக்கூடிய செவி வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. அதுக்கு ரொம்ப தெளிவான செய்தி சொல்லக்கூடியது. எங்காவது கச்சேரி நடக்கிற போய் போகிற பொழுது இருந்தால் ஒருவர் என்னமோ பாடுகிறார். பக்கத்திலே இருக்கிற ஒருத்தர் ஆஹா தோடி ரொம்ப பிரமாதம் என்கிறார். எங்களுக்கு தோடியையும் தெரியவில்லை, பாடி கோடி ஒன்றும் தெரியவில்லை. இது என்ன நடக்கிறது, இவர் என்னத்தை சொல்லுகிறார் என்று குழப்பமாக இருக்கிறது. அதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், அந்த சத்தத்தை பிரித்து அங்கப்படுத்தி அடையாளம் உண்டாக்க அவராலே முடிகிறது. அவருடைய காதுக்கு சக்தி இருக்கிறது. இதுதான் ஆரோகணம், இதுதான் அவரோகணம். ஆரோகணத்திலே என்னென்ன சுரங்கள் வருகின்றன, அவரோகணத்திலே என்னென்ன சுரங்கள் வருகின்றன என்பதெல்லாம் அவருடைய செவிக்கு தெரிகிறது. நம் செவிக்கு தெரியவில்லை. ஆகவே என்ன தெரிகிறது, நம் செவி ஓரளவு செவிட்டு செவிதான். ஏனென்றால் பிரித்த சப்தங்களை பிரித்து அடையாளம் பண்ண எங்களுக்கு ஆற்றல் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சப்தத்துக்கு இதுதான் பெயர், இதுதான் வடிவு என்று காதினாலே ஒருவர் இனம் காணுகிறார். அதுல என்னென்னமோ நுட்பம் பண்ணுகிறார்கள். நமக்கு அந்த சக்தி இல்லாமல் இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், அந்த செவி எங்களுக்கு இன்னும் பூர்ணமாக பயன்பட தொடங்கவில்லை என்று அர்த்தம். ஆகவே செவியினுடைய இது கூட ஓரளவு தான். நாதம் அவர்களுக்கு கேட்கிற நாதம் கூட அவர்கள் கூட முடிச்செவியர்கள் அல்ல. அந்த நாதத்தை பரநாதம் அபரநாதம் என்று பிரிக்கிறார்கள். அபரநாதத்திலே தான் இந்த ராகம் சங்கீதம் இதுகள் எல்லாம் வரப்போகிறது. பரநாதம் என்பது அதுக்கு மேற்பட்ட நுட்பமான விஷயம். அப்படி ஒன்று இருக்கிறதா, அதையும் இந்த செவி உள்வாங்கும். இதையெல்லாம் நாம் சும்மா ஒரு வார்த்தை அளவிலாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் ஆத்ம சக்தி கூட கூட கூடத்தான் இந்த உறுப்புகள் முழுமையாக இயங்கும். நமக்கு காதிலே ராகம் கேட்கவில்லை என்றால் நம்முடைய ஆத்ம சக்தி குறைவு என்று அர்த்தம். அது பல காலம் தவம் செய்ய வேண்டும். தவம் என்பது ஏதோ கண்ணை மூடி கையை வைத்துக் கொண்டிருப்பதல்ல, அது நோக்கிய ஏக்கம். நினைக்க 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 அதனுடைய அந்த ஆற்றல் அந்த உறுப்புக்கு வரும். அப்படி வாங்குகிற ஆற்றல் உள்ள அந்த செவி என்பது அடிப்படையிலே இந்த உலகியலிலே சில ஞானத்தை பெறுவதற்கு துணையாக இருக்கிறது. நான் சொன்ன அந்த இசையோ அல்லது பரநாதமோ எல்லாம் நுட்பத்துக்கு நுட்பமான விஷயங்கள். நான் சொல்வது ஸ்தூலமான வடிவிலேயே நம் காதிலே நாம் உலகியல் அறிவை பெறுகிற பொழுது காதினூடாகவும் நம்முடைய அறிவு வளர்க்கப்படுகிறது. இதைத்தான் கேள்வி என்ற அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகை சொல்ல போகிறான். காதினூடாகவும் நம் செய்தி வரப்போகிறது. என்னுடைய குருநாதரிடம் எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி இருந்தது. கல்வி கேள்வி என்று 2 அதிகாரம் தேவைதானா? ஆரம்ப காலத்திலே நாங்கள் திருவள்ளுவரையே ஆராய தலைப்படுவோம். அவர் எப்படியா இப்படியா, இந்த பொருள் இங்க வைக்க வேணுமா, அங்க வைக்க வேணுமா என்பதெல்லாம் நம்முடைய அறிவுக்குறையினுடைய வெளிப்பாடை தவிர வள்ளுவருடைய விரிவு இருந்தால் கேள்வி கேட்கவே அச்சம் வரும். அச்சமில்லாத காலத்திலே என் குருநாதனிடம் நான் கேட்டேன், கல்வி என்பதும் கேள்வி என்பதும் ஒன்றுதானே? ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிற பொழுது, அதை எழுத்தாக பதிவு செய்கிற பொழுது, அதை படிக்கிற பொழுது கல்வி என்கிறோம். அவர் வாயாலே சொல்கிற பொழுது கேள்வி என்கிறோம். ரெண்டினோடும் வருகிறது கல்விதானே, ஏன் 2 அதிகாரம் என்று கேட்டேன். என்னுடைய ஆசிரியர் அதற்கு மிக நுட்பமான ஒரு பதில் சொன்னார். கல்விக்கும் கேள்விக்கும் அது பெருமாளும் சொல்லுகிறார். என்ன வித்தியாசம் என்று கேட்டால், கண்ணாலே நான் ஒரு பாடத்தை படிப்பது கல்வி. கண்ணாலே நான் பாடத்தை, அப்பொழுது அந்த பாடத்தை கண்ணூடாக கண்டு என் அறிவினூடாக அந்த பாடத்தை நான் விளங்குவேன். அதை விளங்கிக் கொள்ளுங்கள். புத்தகத்தை திறந்து படிக்கிறேன் என்றால் கண்ணாலே படிக்கிறேன். அப்படி படிக்கிற பொழுது அது கல்வி ஆகிறது. அந்த கல்வியை நான் என் கண் கொண்டு என் புத்தி கொண்டு விளங்குகிறேன். அவ்வளவுதான் கல்வி. கேள்வி என்றால் என்னவென்று கேட்டால், ஏற்கனவே தம்முடைய அறிவுத்திறத்தினாலே ஒரு நூலை விளங்கியவர்கள் அந்த நூலை சொல்கிறார்கள். அப்படி நூலை சொல்கிற பொழுது அதே பாடத்தை கண்ணாலே என் புத்தியாலே நான் படித்த பாடத்தை காதாலே இன்னொரு அறிஞருடைய புத்தியாலே படிக்கிறேன். அப்பொழுது அந்த படிப்பு இன்னும் ஆழமாகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். திருக்குறளை நாம் சும்மா படித்திருந்தால் ஓரளவு படித்திருப்போம். வித்தகர் வழி நின்று படிக்கிற காரணத்தினாலே எவ்வளவு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒரு பாடத்தை தன்னறிவு கொண்டு நோக்குவது கல்வி, நம்மை விட உயர்ந்த அறிஞர்களுடைய அறிவு கொண்டு நோக்குவது கேள்வி. இதுதான் கல்விக்கும் கேள்விக்கும் உள்ள வித்தியாசம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி என்றால் எல்லா கேள்வியும் அறிவல்ல. உயர்ந்தவர்களிடம் நாம் கேட்பதுதான் அந்த கேள்வி என்பதிலே இருக்கக்கூடிய நுட்பம். உயர்ந்தவர்கள் நம்மை விட அறிவாளிகள். நாம் படித்த அதே திருக்குறளுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது அடடா இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று பிரமிப்பு ஏற்படுகிறதே, அது அவர் புத்தியூடாக நாம் அந்த நூலை பார்ப்பது. என் புத்தியூடாக பார்ப்பது கல்வி. என்னை விட உயர்ந்தவர்களுடைய புத்தியின் ஊடாக நான் அந்த பாடத்தை அணுகுவது என்பது கேள்வி. அந்த கேள்வியினுடைய சிறப்பை இன்றைய அதிகாரம் சொல்ல போகிறது. ஆகவே அறிவு தேடலிலே கேள்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அறிவு தேடலின் வழியிலே அதை ஒரு பாடமாக திருவள்ளுவர் அமைக்கிறார் என்ற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி கேள்வி என்ற அதிகாரத்துக்குள்ளே நாம் முறைப்படி நுழையலாம். அதிகார எண் 42. அதிகார தலைப்பு கேள்வி. அதிகார பாயிரம். அஃதாவது கேட்கப்படும் நூற்பொருள்களை கற்றறிந்தார் கூற கேட்டல். நீங்க படிங்க, திருப்பி சொல்ல. கற்ற வழி அதனினாய அறிவை வலியுறுத்தலானும் கல்லாத வழியும் அதனை உண்டாக்குதலானும் இது கல்வி கல்லாமைகளின் பின் வைக்கப்பட்டது. திருப்பி படி. அஃதாவது கேட்கப்படும் நூற்பொருள்களை கற்றறிந்தார் கூற கேட்டல். எகுதாவது கேள்வியாவது. கேள்வியாவது
அகுதாவது என்று தொடங்கினார் என்றால் அந்த அதிகார தொடர்போடு நாம் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். அகுதாவது என்றால் கேள்வியாவது, படிங்க, கேட்கப்படும் நூற்பொருள்களை பொருளை நாம் படிக்கின்ற நூல், அந்த நூலினுடைய பொருளை நம் அறிவு கொண்டு நோக்காமல் நம்மில் உயர்ந்தவருடைய அறிவு கொண்டு நோக்குவது. இது பாருங்கள், நம்முடைய கண்ணாலே பார்த்தால் ஒரு சின்ன கிருமி நமக்கு தெரிவதில்லை. இதையே பூத கண்ணாடியால் பார்த்தால் தெரிகிறது. பூத கண்ணாடி என்று நான் சொல்றேன், இந்த நுண்காட்டி என்று சொல்கிறார்களே, அந்த கண்ணாடியால் பார்த்தால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது. அதுபோலத்தான் நானாக கேட்கிற பொழுது தெரியாத பல விஷயங்கள் நம்மை விட உயர்ந்தவர்களிடம் கேட்கிற பொழுது, அடடா இதெல்லாம் இதற்குள் தானா இருந்தது என்று தெரிகிற பொழுது ஒரு பிரமிப்பு உருவாகும். அதைத்தான் கேள்வி என்கிறார். கற்றறிந்தாரிடம் அந்த வசனங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். கேட்கப்படும் நூற்பொருள்களை கற்றறிந்தார் கூட கேள்வி கேட்பது. நமக்கு முன்னமே அதை படித்து, அது 2 வார்த்தை சேர்க்கிறார் பாருங்கள், கற்று அறிந்தார். முதல் படித்து, பிறகு அதை தெளிந்து கொண்டவர்கள், அதைத்தான் கற்றறிந்தார் என்று சொல்வது. அவர்கள் சொல்ல கேட்பதற்கு பெயர் தான் கேள்வி என்கிறார். அதாவது கேட்கப்படும் நூற்பொருள்களை கற்றறிந்தார் கூற கேட்டல். கற்ற வழி அதனினாய அறிவை வலியுறுத்தலானும் கல்லாத வழியும். இதுல ஒரு இது பரிமளகர் ஒரு விளையாட்டு பண்ணுகிறார். சரி, நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன் சார், அதுக்கு பிறகு ஏன் வீணாக கேட்பதற்கு என் நேரத்தை வீணாக்க வேண்டும் என்று சில பேர் கேட்பார்கள். அது நியாயபூர்வமான கேள்வியா? சில பேர் படிக்காதவனே அப்படி சொல்வான், அவனை விட்டு விடுவோம். படிக்காதவனே நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தன்மை இருக்கிறது, அது அவனுடைய அறியினம். உண்மையிலேயே படித்திருக்கிறான் இந்த விஷயம், ஒரு பேச்சாளர் பேச போறார், அது அவருக்கு தெரியும், கேட்கிறவருக்கு தெரியும், அந்த விஷயம் ஏற்கனவே நல்லா ஆழமா விளங்கி இருக்கிறார். பிறகு ஏன் கேட்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லுகிறார் பரிமளகர். கற்ற வழி அதனினாய அறிவை வலியுறுத்தலானும், அதனால் வரக்கூடிய அறிவை வலியுறுத்தல். இதை நான் அனுபவத்திலே நன்றாக உணர்ந்திருக்கிறேன். ஒரு சபையிலே போய் உட்கார்கிறோம், ஒருவர் பேசுகிறார், நல்லா நமக்கு தெரிந்ததுதான், தெரிந்த விஷயம்தான் பேசுவார். ஆனால் கேட்கிற பொழுது நம்முடைய அறிவிற்குள்ளே எத்தனையோ கற்பனைகள் பிறக்கும். நாம் சும்மா இருந்திருந்தால் அது பிறக்க வாய்ப்பில்லை. ஒருவர் பேசுகிறார், சுமாராத்தான் பேசுகிறார் என்று வையுங்கள். அந்த விஷயத்தை கேட்கிற பொழுது, அடடே இதை இப்படி சொல்லி இருக்கிறாரா கம்பர், இப்படி சொல்லி இருக்கிறாரா வள்ளுவர், இதை இப்படி சொல்லி இருக்கலாமே என்று பல விஷயங்கள் பிறந்து ஏற்கனவே எனக்கு தெரிந்த அறிவை அது இன்னும் வலியுறுத்தி நிற்கும். அதுதான் கற்றாலும் கேட்க வேண்டும் என்பதற்கான நியாயம். நான் கற்றுவிட்டேன், நீ ஏன் கேட்பான் என்று சில பேர் நினைக்கிறார்கள். சில பேர் என்ன, பல பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். நான் படித்த விஷயம் தானே இவர் சொல்ல போறார், திருக்குறளா, நமக்கு என்ன தெரியாத விஷயமா, அப்படித்தான் நினைத்து கொண்டு நான் என் ஆசிரியரிடம் போனேன். பிடரியிலே அடி விழுந்தது. பிடரியிலே அடி என்பது கையாலே அடிக்காமல் கருத்தாலே அடித்தார். அப்படித்தான் நாங்கள் பல விஷயத்தை நினைக்கிறோம். அவரிடம் போய் கேட்ட பிறகுதான் இப்படி எல்லாம் இருக்கிறதா என்று நம் அறிவு அந்த ஆழத்தை தொடுகிறது. ஆகவே கற்ற வழி அதனாலாய படியுங்கள். கற்ற வழி அதனினாய அறிவை வலியுறுத்தலானும், அந்த அறிவை வலியுறுத்தும். திரும்பி திரும்பி கேட்க 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 அந்த அறிவு ஆழமாகும். இது ஒன்று. படிக்கவில்லை, நான் எனக்கு அவர் பேச போற விஷயம் எனக்கு தெரியாது என்றால் கேட்கிற பொழுது அறிவு விருத்தியாகும். அதை அடுத்தது சொல்லுகிறார், படியுங்கள். கல்லாத வழியும் அதனை உண்டாக்குதலானும். நான் இது நாள் வரையும் ஒரு பாடத்தை படிக்கவில்லை, கேட்டால் அன்றைக்கு அந்த அறிவு எனக்கு வருகிறது. படித்திருந்தால் அந்த அறிவு ஏற்கனவே இருந்தாலும் அது ஆளப்படுகிறது. ஆகவே படிக்கிறவனும் படித்தவனும் கேட்க வேண்டும், படிக்காதவனும் கேட்க வேண்டும். இதுதான் சொல்ல வேண்டும். அதாவது கேள்வி என்பது படிக்காதவனுக்குத்தானா என்று கேட்காதீர்கள், படித்தவனும் கேட்க வேண்டும், படிக்காதவனும் கேட்க வேண்டும். அதுல இருக்கிற சுகம் உங்களுக்கு தெரியாது. ஒரு மேடையில ஏறி பேசுவதுதான் சிரமம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், கேட்பதுதான் சிரமம். அனுபவித்து கேட்க வேண்டும். இவன் கேட்கிற கேள்வி தன்மையே பேசுறவனை பேச வைக்கும். அதெல்லாம் பேசுற அந்த அனுபவத்தை கொண்டு சொல்றீங்க. ஒருவர் கேட்க புறப்பட்டால், கேட்கிற அனுபவத்தை, ஒருவர் சுகத்தை காட்டினால் அந்த சுகம் என்பது பிறகு அவனை இயங்க பண்ணும். நாம் கேட்கிற சுகம் பேச்சாளனை பேச வைக்கும். அது எத்தனையோ உவமை சொல்லலாம், இந்த இடத்துல அது வேண்டாம் என்று நினைத்து விடுகிறேன்.
அனுபவிக்க 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 நாம் அனுபவிக்க அவன் உற்சாகப்படுவான், அவன் உற்சாகப்பட நாம் அனுபவிப்போம். அது திருவள்ளுவர் பின்னாலே சொல்ல போறார். நாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு கற்ற காமுறுவர் கற்றறிந்தார் என்றார். நான் சந்தோஷப்படுகிறேன், படிக்க எனக்கு சந்தோஷம், என்னுடைய சந்தோஷத்தை பார்த்து மற்றவன் சந்தோஷப்படுகிறான். அப்ப அதை என்ன சந்தோஷம் கூட்டுகிறது, அதுக்காகவே படிப்பானாம் படிக்கிறவன் என்று அந்த படிப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வந்து நிற்கிறார். ஆகவே இதன் மூலமாக சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், கற்றிருந்தாலும் கேட்க வேண்டும், கல்லாதவனும் கேட்க வேண்டும். கற்றிருந்தால் கல்வி ஆளப்படும், கல்லாமல் இருந்தால் கல்வி தெரியப்படும். ஆகவேதான் இந்த கேள்வி என்ற அதிகாரம் முக்கியப்படுகிறது என்கிறார். கற்ற வழி அதனாய அறிவை வலியுறுத்தலானும் கல்லாத வழியும் அதனை உண்டாக்குதலானும் இது கல்வி கல்லாமைகளின் பின் வைக்கப்பட்டது. சங்கீதத்திலே பரீட்சை வைப்பார்கள். எங்கள் ஊரிலே அது இருக்கிறது, உங்கள் ஊர்லையும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே உங்கள் யாழ்ப்பாணத்திலே அது இருந்தது. வடமாகாண சங்கீத சபை என்றே ஒரு சபை இருக்கிறது. அதிலே இசை மாணவர்களுக்கான பரீட்சை நடக்கும். அதில் அந்த பரீட்சையினுடைய ஒரு பகுதி கேள்வி ஞானம். பரீட்சையினுடைய ஒரு பகுதி ஒன்று எழுத்து இது இருக்கும். அடுத்தது பாடுவது இருக்கும், பாடி காட்ட வேண்டும். அடுத்தது கேள்வி ஞானம் என்ற ஒரு பகுதி இருக்கும். நான் அந்த சங்கீத சோதனையிலே 4ஆந்தரம் வரையும் பாஸ் பண்ணி இருக்கிறேன். ஆந்திரம்னா 4ஆந்தர சங்கீத வித்வான் என்று நான் என்னை சொல்வதுண்டு. அது போன அனுபவத்தாலே சொல்லுகிறேன். கேள்வி ஞானம் என்றால் என்னவென்றால், அந்த பரீட்சைக்கு வருகிற பரீட்சகர் ஒரு ராகத்தை பாடிவிட்டு இது என்ன ராகம் என்று கேட்பார், அல்லது ஒரு சொரத்தை பாடிவிட்டு இது என்ன சொரம் என்று கேட்பார். அது சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறது உண்டு, இயல் துறையிலையும் இப்படி கேள்வி ஞானத்துக்கு ஒரு பரீட்சை வைத்திருக்கலாம் போல் தெரிகிறது. அப்படி என்றால் இயல் துறையிலையும் கேள்வி ஞானம் வளர்ந்திருக்கும். இயல் துறையிலே நாம் கேள்வி ஞானத்தை கருதுவதில்லை. இப்போ வெண்பா இருக்கிறதே பாடல்களுக்குள்ளே மிக நுட்பமான பாடல் வடிவம். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாடல் புலவர்க்கு வெண்பா புலி என்றார் ஔவையார். அவ்வளவு மிரட்டுமா அது வெண்பாவை பாடுவது. இதை காதால் கேட்டே அந்த அந்த வெண்பாவிலே பிழை சரி சொல்லுகிற ஆற்றல் உள்ளவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். சும்மா காதால கேட்டே இது வெண்பாவுக்கு பிழை என்பார்கள். மற்ற பேர் எழுத்தை கூட்டி கட்டி பார்த்து இதுல இந்த இது வராது சொல்லுறது வேற. அப்படி அல்ல, கேட்ட உடனேயே இது பிழை என்பார். முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்கள் வித்துவான் ஆறுமுகம் அதிலே ரொம்ப நுட்பமானவர், இசையும் வல்லவர். தமிழிலே ரொம்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சுபமாணிக்கத்தோடு படித்தவர். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரு தமிழ் படிப்பாளி, ரொம்ப பெரிய ஆழமான படிப்பாளி. ஒரு முறை அவரை பற்றி நான் ஒரு கவிதை எழுதினேன். அவர் பண்டித வகுப்பு என்ற ஒரு வகுப்பை நடத்துவதற்காக மாணவர்களுக்கு தமிழ் சொல்லிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் எடுத்து ஓடி ஓடி அதை முயற்சி பண்ணினார். எனக்கு அவருடைய முயற்சி, நான் சொன்னது 65 வயசுலேயே அதை செய்கிறார். அவரை பாராட்ட வேணும் என்று நான் ஒரு கவிதை எழுதலாம் என்று நினைத்து எழுதினேன். சும்மா இருக்காமல் சுகந்தேடி தமிழ் தன்னை அம்மா என்று அழைத்திட்ட அறுமுகனார். திருப்பி சொல்லுகிறேன். சும்மா இருக்காமல் சுகந்தேடி தமிழ் தன்னை அம்மா என்று அழைத்திட்ட அறுமுகனார் தம்மாலே. உங்களுக்கு தெரியும், வெண்பாவிலே இந்த கோட்டு சொல்வர் தம்மாலே ஆகாதென்றறிந்தும் அருந்தமிழ்காய் பாடுபட்டு பாகாய் எழுதி வைத்தார் பா என்று ஒரு வெண்பா எழுதி, நான் இதை சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று நினைத்து அவரிடம் போய் இந்த பாட்டை வாசித்து காட்டினேன். அவர் எல்லாம் தலையாட்டி கேட்டுவிட்டு, தம்பி இது வெண்பாவா என்றார். எனக்கு சப்பென்றாகிவிட்டது. வெண்பாவிலே அது அமையாது என்பதை அப்படி கேட்டுட்டே சொன்னார். அதுதான் இயல்துறை கேள்வி ஞானம். ஒரு பாடலை நம்முடைய கவிதை வடிவங்களிலே அப்ப எத்தனையோ இருக்கிறது. 16 எழுத்து வரும், 17 எழுத்து வரும் என்றால் எழுத்தெண்ணி படிப்பதில்லை, படிக்க அந்த எழுத்து அமைய வேண்டும். இந்த கேள்வி ஞானம் இயல்துறையிலையும் பரீட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அது இருந்து விட்டு போகட்டும். ஆகவே இசையிலே இந்த கேள்வி ஞானத்தை சோதிக்கிறார்கள். செவிக்கு ஊடாக பெறுகிற அறிவு என்ற அந்த அறிவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. நான் உங்களுக்கு முன்பும் சொல்லி இருக்கிறேன், இப்ப நிறைய புதிய மாணவர்கள் இருக்கிறபடியால் சொல்லுகிறேன். எனக்கு நெய்வேலி சந்தான கோபாலன் ஒரு முறை சொன்னார். அவருடைய குருநாதர் சேஷகோபாலன், அவருடைய குருநாதர்
சங்கர சாஸ்திரிகளோ ஏதோ அவருக்கு பெயர். பெரிய ஞானி, கச்சேரியாக பாடுகிறவர் அல்ல, சங்கீதத்தை சொத்தாக வைத்திருந்தவர். சேஷகோபாலனிடம் தான் படித்த பிறகு ஒரு முறை சேஷகோபாலன் ஓரளவு தான் நன்றாக பாடுவேன் என்று தெரிந்த பிறகு குருநாதருக்கு போய் ஒரு நாளைக்கு பாடி காட்டு என்று சொல்லி பாடை அனுப்பி வைத்தாராம். இந்த கதையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனோ என்னவோ தெரியவில்லை. சொன்னாதான் இப்ப என்ன நட்டம், திருப்பி ஒரு தரம் கேளுங்கள். அனுப்பி வைத்தாராம். தான் அவரிடம் போய் படிப்பதென்றால் அது பெரிய விஷயம். இசைத்துறையிலே அந்த பேணுதல்கள் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கும் அங்கே தரம் நிற்கிறது. இயல் துறையிலே அது குறைந்து விட்டபடியால் தான் அது தரம் குறைந்து போய்விட்டது. இவர் ரொம்ப எல்லாம் ஆயத்தம் பண்ணி ஒரு வாரம் முழுதா இருந்து பிராக்டிஸ் பண்ணி தம்புராவையும் கொண்டு போனாராம். ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார் இவர் வருவார் என்று. அவர் வாப்பான்னு சொல்லி உட்கார வைத்தாராம். உட்கார்ந்தாராம். நீதானா சேஷகோபாலன் மாணவன்? ஆமாம்ன்றவனே. சரி, பாட போறியா என்று தான் பாட ஆயத்தப்படுத்த இந்த தம்புராவை கொண்டு வாப்பாண்டு வாங்கினாராம். வாங்கிட்டு தம்புராவை சுருதியை கலைத்தாராம். சுருதியை கலைத்து விட்டு இந்த சுருதி கூட்டப்பா முதல் என்று சொல்லி தம்புராவை கொடுத்தார். இப்படி வந்திருப்பார்கள் என்று நீங்க நினைத்து பாருங்கள். சுருதி கூட்டு, தம்புராவுக்கு சுருதி சேர்ப்பது என்பது லேசான வேலை அல்ல. இந்த கம்பிகளை சரியான முறையிலே சுருதி கூட்டினால், எங்களுடைய ஆசிரியை எனக்கு சிக்கம் சொல்ற பொழுது சொல்லி தந்தார். ரொம்ப ஆற்றலான ஆசிரியை. அவர் சொல்லுவார், அந்த சுருதி கூட்டினோடனே அதிலே அந்த கம்பிகளுக்கு என்னென்ன சுரம் என்று இருக்கும். சரியான சுருதி கூட்டினால் அதுக்குள்ளே காந்தாரம் என்ற ஒரு சுரம் இருக்கிறது. அதிலே அந்தர காந்தாரம் என்ற ஒரு சுரம். அந்த அந்தர காந்தாரம் கேட்க வேண்டுமா? அந்த தம்புரா சரியா அமைஞ்சால் அந்த அந்தர காந்தம் காது உள்ளவனுக்கு கேட்கும். எங்க ஆசிரியர் எனக்கு சொல்லி சொல்லி பார்த்தாரு. எனக்கு அந்தரமா இருந்தது, இதை விட காந்தாரம் கேட்க. இவர் தம்புராவை கொடுத்த உடனே சுருதி கூட்டுன்ற உடனே எனக்கு அது லேசான வேலை தானே என்று தம்புராவிலே சுருதி கூட்டினாராம். பாட போனாராம். நிறுத்து என்று விட்டு தம்புராவை கொண்டு வா என்றாராம். கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த ஆசிரியர் வாங்கி சுருதி கூட்டினாராம். சந்தானகோபாலன் சொன்னார், எனக்கு அன்றைக்குத்தான் தம்புராவினுடைய சுருதி எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டேன் என்றார். அவ்வளவு நுட்பமாக சுருதி கொட்டி, இப்ப தெரியுதாப்பா சுருதி என்றால் என்ன என்று கேட்டாராம். தான் தலை கவண்டு இருந்தவுடனே தம்புராவை குறித்து சரி பாடு என்றாராம். இவர் ஒரு ராகத்தை தயார் பண்ணி கொண்டு போயிருப்பார் கூட இருக்கிறது. அதை விரிவாக அவருக்கு முன்னாலே பாடினாராம். அவர் தலையாட்டி கேட்டு பாட்டு முடிந்தோடனே சொன்னாராம், அசுர சாதகம் பண்ணியிருக்கிறாயப்பா என்றாராம். அசுர சாதகம் பண்ணியிருக்கிறாய் என்ற உடனே தனக்கு ரொம்ப பெருமையா இருந்ததாம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு சொன்னாராம், கொஞ்சம் தேவ சாதகம் பண்ணினா இன்னும் நல்லா இருக்குமே என்றாராம். அதாவது அசுர சாதகம்ன்றது ஒரு முரட்டுத்தனமான பயிற்சி பண்ணி இருக்கிறாய், இசையினுடைய நுட்பம் தெரிகிற அளவுக்கு தேவ சாதகம் பண்ணினா இன்னும் நல்லா இருக்குமே என்று சொன்னதெல்லாம் கேள்வியினுடைய நுட்பங்கள். இசைத்துறையிலே இந்த நுட்பம் ரொம்ப அதிகமாக பதிவாகும். இயல்துறையிலே பதிவாகிறது குறைந்து விட்டது. இங்கே அந்த இயல்துறை பதிவுகளையும் கொண்டு வருகிறார் திருவள்ளுவர். 2 பேருக்கும் தேவை என்கிறார். கேள்வி கற்றவனுக்கும் தேவை, கல்லாதவனுக்கும் தேவை. நான் படித்து விட்டேன். நான் எப்பொழுதும் சொல்வதென்று பாருங்க, ஒரு தேவாரத்தையே நாங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறோம் என்று வையுங்கள். இருந்தாற்போல் ஒரு நாள் அதுக்குள்ளே இருந்து ஒரு ஒளிவரும். ஒளிவரும் என்றால் ஏதோ நான் இந்த சாமிமார் சொல்ற மாதிரி மந்திர வித்தையெல்லாம் சொல்லவில்லை. ஒரு அர்த்தத்தினுடைய நுட்பம் தெரிய வரும். அது இருந்தாற் போல தெரியும். அவ்வளவு நாளும் அந்த பாட்டை பாடியிருப்போம். அது வெறும் வாய் சொல்லி கொண்டிருக்கும். இருந்தா போல் அது போய் மூளையிலே பொருந்தி டக்குன்னு ஒரு இதுக்குள்ளே இருக்கிறதா என்று ஒரு பிரமிப்பு உண்டாகும். அப்படி இருக்கிறது என்பது கற்றவனுக்கும் தரக்கூடிய ஞானத்தை தரக்கூடியது கேள்வி என்பதற்கான அடையாளம். ஆகவே எவ்வளவு படித்தாலும் கேட்க வேண்டும், நல்லவர்களிடம் கேட்க வேண்டும். என்னென்றால் பிழையானவர்கள் எல்லாம் மேடைக்கு வந்து விட்டபடியால் எல்லா அரசியலும் சரி அறிவியலும் சரி பிழையான செய்திகள் உள்ளே போய் அமர்ந்து விடுகின்றன. அது ஆகப்பிழை. திரிவறிவை பெற்றுக்கொண்டோமானால் ஒரு காலமும் தெளிவறிவு வராது. ஐயம் இருந்தால் தெளிவு வந்துவிடும், திரிவு இருந்தால் தெளிவு வரவே வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதனால்தான் கற்றறிந்தார் மாட்டு என்று எழுதுகிறார். சும்மா எல்லாரிடமும் கேட்கிற கேள்விக்கு கேள்வி ஞானம் என்று பெயர் இல்லை. உயர்ந்த அறிவாளிகளிடம் கேட்க வேண்டும். படித்தவன் கேட்டால் படித்த விஷயம் ஆழமாகும், படிக்காதவன் கேட்டால் அந்த விஷயம் தெரிய வரும். ஆகவே கேள்வி எல்லா படித்தவன் படிக்காதவன் என்று எல்லாருக்கும் உரியது என்பதை சொல்லிவிட்டு நூலுக்குள்ளே இறங்குகிறார். அதிகார பாயிரம் மறுவாசிப்பு.
அஃதாவது கேட்கப்படும் நூற்பொருள்களை கற்றறிந்தார் கூற கேட்டல். கற்ற வழி அதனின் ஆய அறிவை வலியுறுத்தலானும் கல்லாத வழியும் அதனை உண்டாக்குதலானும் இது கல்வி கல்லாமைகளின் பின் வைக்கப்பட்டது. கல்வி கல்லாமைக்கு அடுத்ததாக இது வைக்கப்பட்டதற்கான காரணம் சொல்லுகிறார். முதல் குறளை படிப்போம். குறள் எண் 411. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. உரை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஒருவருக்கு சிறப்புடைய செல்வமாவது செவியான் வரும் செல்வம். உரை எழுதுகிற அந்த பாணியை பார்த்துக் கொள்ளுங்கள். செல்வத்துள் செல்வம் பரிமறை என்ன எழுதுகிறார்? ஒருவருக்கு சிறப்புடைய செல்வமாவது, சிறப்புடைய செல்வம், செல்வத்துள் செல்வம் என்றால் இருக்கிற செல்வத்தை விட சிறந்த செல்வம், அதை விளங்கி கொண்டு உரை எழுதுகிறார். செல்வத்துள் செல்வம் என்று நாங்கள் என்றால் செல்வத்துள் செல்வமாவது எழுதுவோம். அப்படி அல்ல, அவர் என்ன எழுதுகிறார்? சிறப்புடைய செல்வமாவது. ஏனென்றால் இப்ப 10 ரூபாய் என்னிடம் இருக்கிறது, 100 ரூபாய் வருகிறது, எதை மதிப்பேன்? 100 ரூபாய் தான் மதிப்பேன். 10 ரூபாய் என்னிடம் ஏற்கனவே இருக்கிறது. அப்போ 100 ரூபாய் என்பது இந்த செல்வத்தோடு ஒப்பிடுகிற பொழுது சிறப்புடைய செல்வம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். 10 ரூபாயோடு ஒப்பிடுகிற பொழுது 100 ரூபாய் சிறப்புடைய செல்வம், 100 ரூபாயோடு ஒப்பிடுகிற பொழுது 1000 ரூபாய் சிறப்புடைய செல்வம். ஆகவே இது செல்வம், அது செல்வத்துள் செல்வம், அப்படி பிரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அறிவை பொறுத்தளவிலே ஒருவருக்கு சிறப்புடைய செல்வமாவது செவியால் வரும் செல்வமே என்பதை அந்த ஒரு வரிக்கு உரையாக எழுதுகிறார் பரிமளர். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஒருவருக்கு சிறப்புடைய செல்வமாவது செவியான் வரும் செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அச்செல்வம் பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையாகலான். அப்போ மற்றைய செல்வத்தை விட செவிச்செல்வம் உயர்ந்தது என்று சொல்லிவிட்டார். அப்போ செவிச்செல்வத்தை விடவும் உயர்ந்த ஒரு செல்வம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிற பொழுது இல்லை, அதுதான் தலையாய செல்வம். தலை என்றாலே எல்லாவற்றிலும் உயர்ந்தது என்று அர்த்தம். தலைவன் என்ற வார்த்தை அதிலே தான் வந்தது. ஆகவே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அந்த செல்வம் தான் எல்லா செல்வங்களுக்குள்ளும் தலையாக கருதப்படக்கூடிய செல்வம் என்று முதல் குறளிலேயே அந்த கேள்வியினுடைய பெருமையை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். உரைக்குறிப்பு. செவியான் வரும் செல்வம், கேள்வியான் எல்லா பொருளையும் அறிதல். ஒன்றும் படித்திருக்க தேவையில்லை, ஒன்றும் படித்திருக்க, நல்ல கேள்வி ஞானம் இருந்தாலே ஒருவன் பேரறிஞனாக மாறிவிடலாம். நல்ல கேள்வி ஞானம். நான் எங்கள் ஊரிலே யாழ்ப்பாணத்திலே கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராமங்களிலே பெரும்பாலும் விவசாயிகள் பகல் முழுவதும் வயலிலே வேலை செய்வார்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள். மாலையிலே அவர்கள் வேலை முடித்து குளித்து வந்து சாப்பிட்ட பிறகு கோயில்களிலே திருவிழா நடக்கும், போய் உட்கார்ந்து ஒரு நாடுமுறை வேட்டி ஒரு துண்டோடு இருப்பார்கள். போய் நாதசுர கச்சேரி நடக்கும். கேட்டு 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 எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த சாதாரண விவசாயிகள் கச்சேரி வாசிக்க தொடங்கினோன்னா ஆகா தோடி தொடங்கி விட்டார் என்பார், கல்யாணி வாசிக்கிறார் என்பார். ஒரு சங்கீத வகுப்புக்கே போகாதவர்கள் கேள்வியால் அந்த ஞானம் பெற்றிருந்தார்கள். நான் அது பல இடத்திலே பார்த்து ரசித்திருக்கிறேன். அந்த 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 அதனால்தான் செவிச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார். சும்மா கேட்டாலே நமக்கு அறிவு நிறைய வந்துவிடும். அப்படி நான் பல காரைக்குடியிலே கம்பன் விழா நடக்கிற பொழுது, கண்ணகி இருக்கிறார் என்று நினைக்கிறேன், எத்தனையோ ஊர்களில் இருந்து வருவார்கள். பேச்சாளர் ஒரு 50 பேர், 5000 பேர் வந்தால் அந்த 5000 பேர் எத்தனையோ விழா வந்து கேட்டிருப்பார்கள். மேடையிலே பேசுறவர் ஏதாவது ஒரு பாட்டையோ அல்லது ஒரு விஷயத்தையோ மறந்தால் சபையில இருக்கிறவன் சொல்லிக் கொடுப்பான். அதான் அங்க இருக்கிற லேசான விளையாட்டு இல்லை அந்த சபை மேடையில ஏறுவது. அந்த காலத்திலே காரைக்குடி மேடையில ஏறினால் ஒரு பேச்சாளனுக்கு ஒரு விளையாட்டுக்காரன் ஒலிம்பிக்கு போன மாதிரி. அங்கே போனால் சபையில இருக்கிற கேட்கிறதுக்கென்று வந்து அப்படி ஆழம் பட்டு போய் இருப்பார். பேசுறவனுக்கு ஒரு 10 தான் தெரியும், கேட்கிறவனுக்கு 100 தெரிந்து வைத்துக் கொண்டு கேட்பான். அந்த இன்பத்தை அனுபவிக்க கேட்பார். அதனாலேதான் அதை செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார். உரை குறிப்பு படியுங்கள். செவியான் வரும் செல்வம், கேள்வியான் எல்லா பொருளையும் அறிதல்.
கேள்வியால் எல்லா பொருளையும் அறிதல். கேட்கிறதிலே அந்த பல விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை வலியுறுத்துகிறார். பிற செல்வங்கள் பொருளான் வருவன. மற்றவையெல்லாம் கேள்வியால் வரும் செல்வம். மற்ற நாங்கள் சாதாரணமாக உலகியல்லே செல்வம் என்று சொல்வதெல்லாம் பொருளாலே வருகிற செல்வம் என்று அதை பிரித்து காட்டுகிறார். அவை நிலையா ஆகலானும் துன்ப விளைவின ஆகலானும் இது தலையாயிற்று. 10 சவரனிலே தங்கம் வைத்திருக்கிறேன், அதை விடவா கேள்வி உயர்ந்தது என்று கேட்பீர்கள். கேள்வி அது அவ்வளவு அதை விடவா உயர்ந்தது என்று கேட்டால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுகிறார். நீ 10 பவுன்ல ஒரு செயின் வைத்திருக்கிறாயா, நாளைக்கு ஒரு கள்ளன் உன்னிடம் இருந்து அதை பறித்து கொண்டு போய்விடலாம், அல்லது உனக்கு வறுமை வந்தால் அதை நீ விற்று விடலாம். ஆகவே அதுக்கு நிலைத்த தன்மை இல்லை. அது ஒன்று. இந்த நாம் வைத்திருக்கிற பொருட்செல்வத்துக்கு நிலைத்த தன்மை இல்லை. அதை தேடுவதற்கு துன்பப்பட வேண்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுத்தான் தேட வேண்டும். கேள்வி செல்வத்திலே இந்த ரெண்டும் இல்லை. வந்தால் வந்ததுதான், அது துளையாது. அதே நேரத்திலே கஷ்டப்படாமல் அதை நாம் காதிலே இனிமையோடு பெற்றுக்கொள்ளலாம். ஆகவேதான் இந்த பொருட்செல்வத்தை விட அந்த கேள்வி செல்வம் உயர்ந்தது என்று சொல்கிறார் என்கிறார் பரிமளர். திருப்பி படியுங்கள். அவை நிலையா ஆகலானும் துன்ப விளைவின ஆகலானும் இது தலையாயிற்று. துன்ப விளைவின முன்னமே சொல்லி இருக்கிறார். தேடுதல் துன்பம், காத்தல் துன்பம், இழத்தல் துன்பம். ஆகவே அதோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த கேள்வி செல்வம் என்பது உயர்ந்ததாக கருதப்படுவாள்தான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்றும் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்றும் சொன்னார் என்று முதல் குறளிலேயே ஒரு வரைபடம் போல செவிச்செல்வத்தினுடைய பெருமையை உலக செல்வத்தோடு ஒப்பிட்டு அப்படியே பதிவு செய்கிறார் நம் நெஞ்சிலே. அவற்றை ஒழித்து இதனையே செய்க என்பது குறிப்பெச்சம். இந்த குறளிலே திருவள்ளுவர் ஒன்றும் சொல்லவில்லையே. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று ரெண்டை சொல்லிவிட்டு போய்விட்டார். இதுல என்ன மிச்சம் இருக்கிறது என்றால் இதுக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆகவே இது ரெண்டையும் சொன்னதனாலே நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த பொருட்செல்வத்தை விட்டு செவிச்செல்வத்தை தேடிக்கொள் என்ற செய்தி இதற்குள்ளே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறிப்பெச்சம் என்று எழுதுகிறார். குறள் எண் 411 மறுவாசிப்பு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. உரை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஒருவருக்கு சிறப்புடைய செல்வமாவது செவியான் வரும் செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அச்செல்வம் பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலை ஆகலான். உரை குறிப்பு. செவியான் வரும் செல்வம் கேள்வியான் எல்லா பொருளையும் அறிதல். பிற செல்வங்கள் பொருளான் வருவன. அவை நிலையா ஆகலானும் துன்ப விளைவின ஆகலானும் இது தலையாயிற்று. எது தலையாயிற்று? கேள்வி. கேள்வி செல்வம் தலையாயிற்று. சும்மா அப்படி கேட்டவொன்னே டக்குன்னு பதில் பெற வேண்டும். அவற்றை ஒழித்து இதனையே செய்க. பிற செல்வங்களை, பொருட்செல்வத்தை புறச்செல்வங்களை ஒழித்து இதனையே செய்க என்பது குறிப்பெச்சம். எதனையே? கேள்வி செல்வத்தையே செய்க என்பது குறிப்பெச்சமாக மறைமுகமாக வள்ளுவரால் இந்த குறளிலே சொல்லப்பட்டது என்று பரிமளர் எடுத்துக்காட்டி செவிச்செல்வத்தினுடைய பெருமையை உலக செல்வத்தோடு ஒப்பிட்டு உயர்த்தி அதனுடைய அவசியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு இந்த அளவிலே நிறுத்தி நாளை மற்றைய குறளுக்குள்ளே செல்லலாம். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. இந்த தொடர் வகுப்பின் மற்றும் பகுதிகளை கேட்டு மகிழ www.karka.in KARKA.in இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.